வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் இல்லைன்னா புடலங்காய், அதுவும் இல்லை அப்படின்னா அவரைக்காலையும் இதே மாதிரி ரெசிபியை பண்ணலாம். ஆனால் காய்கறிகள் ரொம்ப பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்காயில் தான் இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். இதில் இன்னொரு விஷயம், இதில் காரத்துக்கு மிளகாயை ஆட் பண்ண போகிறது கிடையாது, மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறமா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆட்டுறதுக்காக மிளகு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை இதை மாதிரி நல்லா அலம்பிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு வேகட்டும். அடுத்ததாக அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். ஒரு சின்ன தட்கா பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாயை யூஸ் பண்ணக்கூடாது, மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆஃப்டர் டெலிவரி, அதுக்காக தான். இப்போது இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ மிளகு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கொட்டிடக்கூடாது, தண்ணியோடு சேர்த்து தான் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 கப் பயத்தம்பருப்பை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பயத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ எல்லாமே வெந்தாச்சுங்கிறதுனால நல்லா கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் தாளித்து கொட்டி மேலே தாளித்து போட்டு சாப்பிடலாம். இது போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்காக அப்படிங்கிறதுனால இதில் எண்ணெய் சேர்க்கலை. ஏன்னா ஃபீட் பண்ணுற டயத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பருப்பு சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பை தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.